Hi, hello, and வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு VerandaRace யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் பல நாளாக ஆசைப்பட்ட ஒரு டிஐ செஷன். என்ன டிஐ செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் இது வரைக்கும் பார்த்தா அப்படியே. ஆனால் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சிம்பிளாலாம் கேட்கலங்க. ஒரு எஸ்பிஐ கிளர்க் எடுத்தீங்கனாலோ ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எடுத்தீங்கனாலோ சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. பட் இந்த தடவை கேட்ட டிஐ சிம்பிள் பட் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. அதாவது நம்ம மிஸ்ஸிங் டிஐ பார்த்துருப்போம், கேஸ்லெட்லேயே மிஸ்ஸிங், அதாவது சின்ன சின்ன டேர்ம்ஸ் கொடுக்காம கொஞ்சம் மிஸ்ஸிங்காக கேட்டுருவோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். வீடியோ பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் இனிமேல் ரெகுலராக பாருங்க அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அண்ட் அட் த சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் அண்ட் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பேஸ்டாக போக போகுது அண்ட் சீரீஸாக 120 ரூல்ஸ் போகுது. அண்ட் இன் அடிஷன் சிஓ ஒரு புது இனிஷியேட்டிவாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தவறாமல் ஃபாலோ பண்ணுறதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு செஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சூப்பரா ஒரு டிஃபரெண்டான பேட்டர்ன்ல இந்த மாதிரி சம்ஸை தேடி தேடி நீங்க சால்வ் பண்ணணுங்கிறதுக்காண்டியே இதுவும் ஒரு இனிஷியேஷனாவே வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்குள்ள போயிடலாமா? ஸோ செஷனுக்குள்ள போயிடலாமா? டக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க பார்த்தது மட்டும் போதாது, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இது தெரியாம இருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரியே தான் நிறைய பேர் இது தெரியாம அறியாம ஸ்லோவா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உங்களால கிடைச்ச மாதிரி இருக்கட்டும். ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இது பாடுறா நல்லா இருக்குடா, இஃப் யூ ஃபீல் சூப்பர், உங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரை பார்க்க சொல்லுங்க அண்ட் ரெகுலரா நம்ம இதே மாதிரி வீடியோஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ செஷனுக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் கொடுத்தலாம். ஒரு கேஸ்லெட் தான், ஆனால் அங்கங்க சில வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்டாக எக்ஸ் அண்ட் ஒய்ல கொடுத்துருக்கோம். இதே தான் எக்ஸாமில் உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் எக்ஸாமில் போனேங்க, எழுதுனங்க, நான் பார்த்தேங்க, அதை மெமரியில் வச்சேங்க, இங்கே வந்தங்க, உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பார்த்துருவோமா? செஷனுக்குள்ள போயிடலாமா? ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எ பேக்கரி பேக்ஸ் சாக்லேட் அண்ட் பட்டர் குக்கீஸ் ஆன் ஈச் டே ஆஃப் அ வீக். வாரத்தில் ஒவ்வொரு நாள்லையும் ஒரு பேக்கரி வந்து சாக்லேட்டும் பட்டர் குக்கியும் பேக் பண்றாங்க. டேட் ஆஃப் குக்கீஸ் பேக்ட் ஆன் 4 days ஆர் கிவன். 4 நாட்கள்ல அவங்க பேக் பண்ணக்கூடிய குக்கீஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. பட் பர்டிகுலரா 4 நாள். ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டேபிள் கண்டிப்பா போட்டுறணும். ஓகே, ஸோ சண்டே பாத்தீங்கன்னா சாக்லேட் குக்கீஸ் பேக்டு வாஸ் 25. ஸோ தெளிவா சண்டே, மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. நம்ம கன்ஃபியூஷனுக்கு தேர்ஸ்டே இல்லை, ஸோ நம்ம செகண்ட் லெட்டர் எடுக்க தேவையில்லை. அண்ட் சாக்லேட் அண்ட் பேக்டு, ஸோ பட்டர். ஸோ இங்கே டோட்டல் போட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சண்டேல 25 குக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம டைரக்ட் வேல்யூஸை எடுத்துடணும். ஸோ மண்டே பாருங்க, X% மோர் தேன் தட் ஆன் சண்டே. சண்டே குக்கீஸ், சண்டே வந்து சாக்லேட் குக்கீஸ் பேக்டு வாஸ் X% மோர் தேன் தட் ஆன் சண்டே. ஸோ இந்த குக்கீஸ் கிராமட்டிக்கல் எரரா கூட சொல்லலாம். ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ சாக்லேட் குக்கீஸ் பேக்டு வாஸ் 50% மோர் தேன் தட் ஆன் மண்டே. ஸோ மண்டேக்கும் டியூஸ்டேக்கும் ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வெனஸ்டே பாருங்க, சாக்லேட் குக்கீஸ் பேக்டு வாஸ் 100. ஸோ வெனஸ்டே இட் இஸ் 100. டோட்டல் எவ்வளவு கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். டோட்டல் சாக்லேட் குக்கீஸ் பேக்ட் ஆன் ஆல் 4 days வாஸ் 250. ஸோ 250. இப்போ பட்டர் குக்கீஸ் பேக்ட் ஆன் these 4 days were y% less than. ஃபர்ஸ்ட் சாக்லேட்டை கிளாரிஃபை பண்ணிப்போம். சாக்லேட் பாருங்க, இது ரெண்டும் 125. ஸோ 125 மைனஸ் பண்ணா இதோட சம் 125 இருக்குமா? இந்த 125 தான் இங்க ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. ஸோ மண்டே அண்ட் டியூஸ்டேன்னு பாக்குறப்போ சாக்லேட் குக்கீஸ் பேக்ட் வாஸ் X% மோர் அண்ட் பேக்ட் வாஸ் 50% மோர் தேன் தட் ஆன் மண்டே. ஸோ 50% மோர்னா அப்ப இது 150, அது 100 இருக்குமா? ஸோ இது 150%, இது 100%. 100 150, அப்ப அழகா இது என்னன்னு சொல்லலாம், 3 and 2. ஸோ 3:2 ரேஷியோல வருதா? 3:2 ரேஷியோல 125 ஸ்பிளிட் பண்ணும். ஸோ 125 டிவைடட் பை 5 கிடைச்சா, போட்டா ஒரு பார்ட் கிடைக்குமா? ஸோ 125 டிவைடட் பை 5 you will get 25. இந்த 25 into 2 is 50, which is Monday. And this is 75, which is Tuesday. So அப்படி பார்த்தா 50, 75, 125 வந்தாச்சு and 50 விட 75 வந்து 50% அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்ன கொடுத்திருக்கான், சாக்லேட் குக்கீஸ் பேக்டு வாஸ் X% more than that on Sunday. மண்டே வந்து சண்டேவை விட X% அதிகம்னு சொல்லியிருக்கான். எவ்வளவு அதிகமா இருக்கு? 25ல இருந்து இன்னொரு டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ X is 100ன்னு சொல்லிடலாமா? ஸோ தெளிவா 100ன்னு சொல்லிடலாமா? That's it. Next y தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா y ன்னு கொடுத்திருக்கான். என்ன சொல்லிருக்கான்? பட்டர் குக்கீஸ் பேக்ட் ஆன் these 4 days were y% less than each day. ஒவ்வொரு நாளும் பட்டர் குக்கீஸ் வாங்கினது வந்து பேக் பண்ணது வந்து சாக்லேட் பேக் பண்ணதை விட y% கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கான். நம்ம என்ன சார் எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வேல்யூஸ் ஒரு காமனா ஒரு 2 வேல்யூ இருக்கு. ஜென்ரலா எடுத்துப்போமே, ஒரு 100 இருக்கு அண்ட் இன்னொன்னு 200 இருக்கு. இந்த 100ல நான் 10% மைனஸ் பண்றேன்.
So minus 10% in both. In both minus 10% பண்ணனா I will get what? 90 and 180. இப்ப பாருங்க total value க்கு பார்க்கலாம். Total value is 300. டோட்டலா எனக்கு கிடைச்சிருக்கிறது 270. எவ்வளவு கம்மியா இருக்கு? 30 out of 300ங்கிறது 10% தானா? அப்போ எல்லா வேல்யூக்கும் காமனா ஒரு பெர்சன்டேஜ் மைனஸ் பண்றேன்னா டோட்டல் வேல்யூ அதே பெர்சன்டேஜ் மைனஸ் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லிடலாம், இது எல்லாமே 250யுமே y percentage மைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே பாருங்க, பட்டர் குக்கீஸ் பேக்ட் ஆன் தீஸ் 4 days where y percentage less than each day, total butter cookies baked on all the days together is 50 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 50ங்கிறது டோட்டல் பட்டர் குக்கீஸ் பேக்டு. ஸோ இதை ரப் பண்ணிடலாம், இல்லை வேண்டாம், ஆன்சர் தேவைப்படும். ஸோ 50 அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஸோ 50ல இருந்து 250 அப்படின்னு ஆயிருக்கு. 250ல இருந்து 50 ஆயிடுக்குன்னா அப்போ ஸோ 200 கம்மியாயிருக்கா? ஸோ 200 கம்மியாயிருக்கு. 250ல இருந்து 200 கம்மியாயிருக்கு. இதை தான் y பர்சன்டேஜ்னு சொல்றான். ஸோ இன்டூ 100 இஸ் y percentage. So இப்போ இந்த y percentage எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 divided by 5 which is 20. 4 into 20 is 80. So y is 80%. 80% கம்மி பண்ணிருக்காங்க. So எல்லாத்துலயும் 80% கம்மி அப்படின்னா 20% மைனஸ் பண்ணும். So 20% தான் ஆன்சர், 80% மைனஸ் பண்ணும். So 20% of 25 is 1/5 of 25 which is 5. And again பாருங்க 1/5 of 50 which is 10. எல்லாத்துலயும் y percentage தான கம்மி பண்ணிருக்காங்க. So 1/5 of 75 is 15 and 1/5 of 100 is 20. So total value 50 வருதான்னு செக் பண்ணிருங்க. 15 5 20 20 30 30 20 50. So 50 கிடைச்சாச்சு. That's it. 25 50 எல்லா வேல்யூம் கால்குலேட் பண்ணியாச்சு. சிம்பிள், அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு அவ்வளவே தான் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? That's it. அப்படியே அதை ஒரு டேப்லர் காலமாக தெளிவாக எழுதிடுவோம். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். வேல்யூஸ் கிடைச்சாச்சு. சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாமா? ஐ மீன் நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் சாக்லேட் குக்கீஸ் பேக்ட் ஆன் சண்டே அண்ட் மண்டே டுகெதர். அவ்வளோதான். நம்ம ஃபுல் கொஸ்டின் பார்க்கணும் தேவையில்லை, டக்குன்னு எடுத்துடலாம். டோட்டல் சாக்லேட் குக்கீஸ் ஆன் சண்டே அண்ட் மண்டே. சண்டே அண்ட் மண்டே சாக்லேட் குக்கீஸ் எவ்வளோ? 75. ஸோ 75 டுகெதர் டு பட்டர் குக்கீஸ் பேக்ட் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே. பட்டர் குக்கீஸ் பேக்ட் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே 25. இதோட ரேஷியோ கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளா 3:1. தட்ஸ் இட் ஆன்சர். என்ன பண்ணோம்? ஜஸ்ட் ஆட் பண்ணோம், ரேஷியோ பார்த்தோம், ஆன்சர் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் ரேஷியோ பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் 100ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் சொல்லியிருக்கோம். ஒய் எவ்வளோ கண்டுபிடிச்சிருந்தோம்? 80%. சிம்பிள், 5 to 4. இது ஒரு ரேஷியோ. ஸோ ஒரு கேஸ் லெட்டர் சால்வ் பண்ணிட்டா அடுத்த ஆன்சர்ஸ் பாருங்க டக்குன்னு வர ஆரம்பிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ட்ரிக்கியாக ஃபீல் ஆயிருக்கு. நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதோட கொஸ்டினோட லென்த்தை பார்த்தே அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஆன் சண்டே சாக்லேட் குக்கீஸ் சோல்டு ஆர் 9 times as compared to butter cookies on same day. நம்ம பேக்டை மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே சோல்டு அன்சோல்டுன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ சோல்டு குக்கீஸ் சண்டே சாக்லேட் குக்கீஸ் சோல்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்? 9 to compared to butter cookies. சாக்லேட் டு பட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, சோல்டு சாக்லேட் குக்கீஸ் ஆர் லெஸ் தேன் அன்சோல்டு சாக்லேட் குக்கீஸ். அதாவது சாக்லேட் குக்கீஸ் டோட்டல் முதல் பார்த்துப்போம். சண்டேல சோல்டு சாக்லேட் குக்கீஸ் எவ்வளோ? சாக்லேட் 25, பட்டர் 5. ஓகே, சாக்லேட் இஸ் 25, சண்டேல சாக்லேட் 25, பட்டர் 5 தான். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கானா, இப்போ 9 டைம்ஸ்ன்னு சொல்லியிருக்கானா, ஸோ ரேஷியோ எப்படி இருக்கலாம்? 18:2ன்னு இருக்கலாம், இல்லை 27:3ன்னு இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஸோ 27:3 ஆக்சுவல் வேல்யூவாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா 9 times as compared to butter cookies and sold chocolate cookies are less than unsold. இது ஒரு ஹிண்ட். அடுத்து if price கொடுத்தா அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். சிம்பிள் தான். ஸோ 9:1 பார்த்தீங்கன்னா இது 9 சாக்லேட்ஸ் வரும், சாக்லேட் குக்கீஸ் வரும், 1 பட்டர் குக்கி வரும் இல்லையா? 18 சாக்லேட் குக்கீஸ் வரும், இல்லை 2 பட்டர் குக்கீஸ் வரும் இல்லையா? 27 சாக்லேட் குக்கீஸ் வர முடியுமா? முடியாது, ஏன்னா 25 தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒரு ஆன்சர். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, சோல்டு சாக்லேட் குக்கீஸ் ஆர் லெஸ் தேன் அன்சோல்டு சாக்லேட் குக்கீஸ். இது சோல்டு, அப்போ அன்சோல்டு எவ்வளோ வரும்? 25 minus 9 which is 16. அதுவே இது சோல்டு, அப்போ அன்சோல்டு எவ்வளோ வரும்? 25 minus 18 7. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்? சோல்டு சாக்லேட் குக்கீஸ் ஆர் லெஸ் தேன் அன்சோல்டு சாக்லேட். அன்சோல்டை விட கம்மியாக இருக்கணும். இந்த இடத்துல அன்சோல்டை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கிடையாது, இந்த பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அன்சோல்டை விட இது
கம்மியாக இருக்கிறதுனால 9 and 1 is the answer. 9 and 1. அப்போ 9 chocolate cookies and 1 butter cookie தான் சேல் ஆயிருக்கு. If price of chocolate and butter cookies were rupees 30 and 20 each. இது 130, 120. அதாவது ஒரு குக்கி வந்து 20, ஒரு குக்கி 30. என்ன கேட்டிருக்கான்? Then find total amount received by selling both the cookies. ரெண்டு குக்கீஸுமே மொத்தமாக சேல் பண்ணுறதுனால நமக்கு கிடைச்சது என்ன? 30 into 9. ஏன் 30 into 9 போடுறேன்? rupees 20 and 30 each ன்னு சொல்லிட்டான். So 20 into 1 which is 20. So total value is 290. So ரொம்ப சிம்பிளா 290. That's it. அவ்வளோதான். ஸோ இந்த சம்மை நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிஸ்ஸிங் கேஸ்லெட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். அதுவே உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்டா இந்த கரெக்டாக எப்படி ஆர்பிஐ மெயின்ஸ் கொஸ்டின் மட்டும் கொண்டு வந்திருக்கா அது போதுமா அப்படின்னா இதுதான் ரீசன்ட் ட்ரெண்ட். ரொம்ப ரீசெண்டாக இருக்கிறது தான் எப்போவுமே ட்ரெண்டாக. ஸோ அந்த ட்ரெண்டை செட் பண்ணி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் அது ரிலேட்டடாக தான் வரும், சின்ன சேஞ்சஸோட. ஸோ நமக்கு அது சிம்பிளாக இருக்கும். புதுமையான விஷயங்கள் வராமல் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக வரும். ஆனால் இப்படி ரீசெண்டாக வந்ததை பார்த்தோம்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணியும் 1-2 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஷன்ஸ் கண்டிப்பாக இனி ரெகுலராக வரும். ஸோ டிஐ செஷன் உண்டு, உங்களுக்கான அந்த பார்ட் 3 செஷனும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்ளிகேஷன் சம்மில் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், பார்ட் 3 வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then this is Tata, see you, bye bye from Vishwant. Thank you guys. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். VerandaRace பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.